முழுசா 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு தமிழ்நாட்டை அதல பாதாளத்திற்கு தள்ளின மக்கள் மறந்திருப்பாங்க நினைக்கிறாரு. புது புது கதைகளோடு வரார் எதிர்கட்சி தலைவர் அவர்கள். சென்னை முதல் கன்னியாகுமரி வர கடலோர சாலை திட்டம்னு சொன்னாங்களா, நிறைவேற்றினாங்களா? மகளிருக்கு 50 விழுக்காடு மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்கப்படும் சொன்னார, யாருக்காவது கொடுத்திருக்கிறாங்களா? எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னாங்களா, கொடுத்தாங்களா? தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் வந்துடுச்சா? 10 ஆடை அலங்கார பூங்காக்கள் அறிவிச்சாங்களே, எங்க இருக்கு? நான் இன்னும் கேட்கிறேன், 58 வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு இலவச பஸ் பாஸ் சொன்னாங்களே, யாராவது அப்படி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? பொது இடங்கள்ல இலவச வைஃபை அப்படின்னு சொன்னாங்களே, எந்த இடத்திலாவது அந்த வசதி ஏற்படுத்தி இருக்காங்களா? இப்படி வெற்று வாக்குறுதி கொடுத்துட்டு தமிழ்நாட்டு வளர்ச்சியை பாழாக்கினவங்க, தமிழ்நாடு திகிலாடிச்சுன்னு புது பொருளைய இப்ப கிளப்பிட்டு இருக்கிறாங்க. தவழ்ந்து தவழ்ந்து தமிழ்நாட்டை தரமட்டத்துக்கு அனுப்பணுமங்க. பொய்களாலும் அவதூறுகளாலும் நம்ம வீழ்த்த முடியுமான்னு பாக்குறாங்க.